ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க கனவுகள்ல அடிக்கடி பாம்புகள் வருதா? அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லதா, கெட்டதா? அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்ப்போம். பொதுவாவே மனிதனுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு டெய்லி வித்தியாசமா வந்துகிட்டு தான் இருக்குமா? ஒரு சிலருக்கு பாம்பு துரத்துவது போல கனவு வருமா? இன்னும் ஒரு சிலருக்கு பாம்பு கடிக்கிற மாரி கனவு வரும். அப்படி கனவு வந்த பின்னாடி அலறி அடிச்சு எந்திரிப்பாங்க. பொதுவா பாம்பு கனவுல வந்தா, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, பாம்பு கடிக்கிற மாரி கனவு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு பல பேத்துக்கு டவுட் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். பாம்புகள் மட்டும் இல்லாம நமக்கு புடிச்சவங்க, வீட்ல யாராச்சும் இறந்தவங்க, இல்ல நாய் போன்ற மற்ற விலங்குகளோ அடிக்கடி கனவுகள் வரும். அந்த கனவுகள்லாம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா கண்டிப்பா அந்த கனவுகள் எதையோ உணர்த்துது. பொதுவா ஒரு சில பேத்துக்கு இந்த நாகங்கள் அடிக்கடி கனவுல வருமா? அப்படி கனவுல வரும்போது அந்த பாம்புகள் அடிக்கடி கொத்துமா? உடனே அவங்க பதறி போய் ஆஹா ஏதோ கெட்டது நடக்க போகுது, என்னமோ ஏதோன்னு பார்ப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மையிலேயே நாகங்கள் உங்க கனவுக்கு வந்துச்சுன்னா உங்களோட கடன் பிரச்சனை தீரும். தொல்லைகள், துன்பங்கள் நீங்குன்னு சொல்லப்படுது. ஒரு சில பேத்துக்கு கனவுல பாம்பு வந்து 3 முறை தரையை கொத்துமா? அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்கள புடிச்சிருந்த திருஷ்டி